வணக்கம். மத்திய அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா. அப்படி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மத்திய அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் முரண்பாட்டில் இருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கடுமையாக எதிர்த்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் 7 மாநில முதலமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். அதன்படி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். இதுவே மத்திய பாஜக அரசிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி தரும் வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செயலை செய்திருக்கிறார். அதாவது நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள் எம்பிக்கள் கொண்ட குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மேற்குவங்கத்திற்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களும், ஆந்திராவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களும், கேரளாவிற்கு ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும், ஒடிசா மாநிலத்திற்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களையும் அனுப்பி வைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் திமுகவை சேர்ந்த முக்கிய எம்பிக்களும் அமைச்சர்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று அந்தந்த மாநிலங்களின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை அழைக்க இருப்பதால் இந்த 7 மாநிலங்களிலிருந்தும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் கண்டிப்பாக மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களும் தற்போது ஒன்றிணைவது மத்திய பாஜக அரசிற்கு மிகுந்த அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கு சிம்மசப்பனமாக திகழ்ந்து வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.